தளபதியோட 16வது படம் நேருக்கு நேர். இந்த படத்துல தளபதியோட பேர் விஜய் அண்ட் இந்த படத்துல தான் சூர்யா அவர் டெபியூட் ஆயிருக்காரு. இந்த படத்துல சூர்யாவோட பேரும் சூர்யா தான். வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதியோட அண்ணாவும் சூர்யாவோட அக்காவும் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ரெண்டு பேரும் ஒரு வெக்கேஷன் போகும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த சின்ன ப்ராப்ளம் டிவோர்ஸ் அளவுக்கு போகுது. விஜயண்ணாவோட அண்ணா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸரா இருக்காரு. ஆனா அவங்க கோர்ட்ல போயிட்டு அவங்க டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சோனான்னு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அவங்க அப்பா கூட இருக்கணும் அப்படின்னு கோர்ட் தீர்ப்பு போடுது. அது அப்படியே போக போக சூர்யாவும் விஜயண்ணாவும் ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கிளாஷ் ஆகுது. பிகாஸ் அவங்க விஜயண்ணாவோட அண்ணாவும் சூர்யாவோட அக்காவும் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பிரிஞ்சதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் தம்பியா இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் பார்த்தாலும் ஒரு கிளாஷ் ஆகுது. எங்க போட்டாலும் அடிதடி சண்டை வாக்குவாதம் அப்படியே போகுது. எங்கேயாவது ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்துட்டாங்கன்னா அது ஏதாவது ஒரு சண்டையில தான் போய் முடியுது. அப்படியே அவங்க சில மாதங்கள் போகுது. அண்டு விஜயண்ணாவோட அண்ணா பாஸ்போர்ட் ஆஃபீஸரா இருக்காங்கன்னு சொன்னால அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய பணக்கார பிக் ஷாட் ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்றாரு. அவர் விஜயண்ணாவோட அண்ணாட்ட எனக்கு ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் போட்டுத்தாங்க அப்படின்றாங்க. பட் ஆனால் விஜயண்ணாவோட அண்ணா ஒரு நேர்மையான ஆஃபீஸர். அதனால அவர் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அந்த பிக் ஷாட் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் மேல இருக்க கோவத்தினால அவங்க குழந்தைய கடத்திடுறாங்க. அவங்க குழந்தைய கடத்ததுனால அதை பார்த்ததுக்கு அப்புறம் சூர்யா அண்ணாவும் விஜயண்ணாவும் ரெண்டு பேரும் ரியலைஸ் பண்ணி நம்ம அடிச்சிட்டு இருந்ததுலாம் சும்மா இப்படி பிரச்சனைன்னு வந்தது. ரெண்டு பேரும் ஒன்னாகி அந்த குழந்தைய மீட்கிறாங்க. மீட்டுட்டு அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து வைக்கிறாங்க. அதாவது விஜயண்ணாவோட அண்ணாவையும் சூர்யா அண்ணாவுடைய அக்காவையும் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. அதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்க போய் பார்க்கலாம். தளபதியோட 17வது படம் காதலுக்கு மரியாதை. இந்த படத்துல நம்ம தளபதியோட பேர் ஜீவா. வாங்க இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். தளபதியும் ஒரு பொண்ணும் ஒரு புக் ஸ்டோர்ல மீட் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் நிறைய சீன்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நாளைங்களுக்கு அப்புறம் லவ்ல ஃபாலோ ஆகுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட வீட்டுல 3 அண்ணாங்க இருக்காங்க. அண்ட் அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி, இதுக்கு அலோவ் பண்ணல. அண்ட் தளபதியோட ஃபேமிலியும் இதுக்கு ஃபுல்லா அகைன்ஸ்டா இருக்காங்க. இதை பார்த்து தளபதி கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அவங்க ரெண்டு பேர் வீட்லயும் பர்மிஷன் தராதனால தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அவங்க ரெண்டு பேரும் ஒரு வனப்பகுதியில இருக்க ஒரு ஊரு, மலை ஓரத்துல இருக்க ஒரு ஊர்ல அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அங்க போறாங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். பட் ஆனா ரெண்டு பேருக்கும் ரியலைஸ் ஆகுது, இந்த லவ்க்காக நம்ம ரெண்டு பேர் ஃபேமிலியில இருந்து வெளில வந்திருக்கோம். இது ஒரு சின்ன விஷயம் தான். இது நம்ம ரெண்டு பேரும் அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம கல்யாணம் பண்ணலாம். பட் ஆனா இப்படி பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸ் இல்லாம கல்யாணம் பண்ணுவாங்கன்னு ரெண்டு பேருமே அவங்க பண்றது தப்புன்னு ரியலைஸ் ஆகி அவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு சைடு விஜயண்ணாவோட பேரண்ட்ஸும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்ணி நம்மளுக்காக ரெஸ்பெக்டா நமக்கு மரியாதை கொடுத்து நம்ம பசங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்திருக்காங்க, இவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் ரியலைஸ் ஆகி அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி இதான் இந்த படத்தோட கதை. நீங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீ அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்க போய் பார்க்கலாம். தளபதியோட 18வது படம் நினைத்தேன் வந்தாய். இந்த படத்துல தளபதியோட பேர் கோகுல கிருஷ்ணன். வாங்க நம்ம இந்த படத்துல கதைக்கு போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதியோட அப்பா தளபதிக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு என்கேஜ் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் ஆனால் தளபதி மியூசிக் மேல இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அவர் அந்த கல்யாணத்துல போய் அந்த பேண்ட் வாசிக்கிறது அப்படி இருக்காரு. அவருக்கு ஒரு ட்ரீம் கேர்ள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கச்சேரி வாசிக்க போகும்போது ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு மேல லவ்ல விழுறாரு தளபதி. அண்ட் அந்த பொண்ணுக்கும் தளபதியோட மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் அந்த பொண்ணும் தளபதியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தளபதிக்கு தெரிய வருது, அவங்க அப்பா ஒரு என்கேஜ் பண்ணலான்னு ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததும் தளபதி லவ்ல விழுந்த பொண்ணும் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க அப்படின்றது தளபதிக்கு தெரிய வருது. அண்ட் லாஸ்ட் அந்த பொண்ணு ரியலைஸ் ஆகி இது நம்ம அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ள, இந்த அப்பாவுக்கும் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த பையன் தான் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம லவ் சாக்ரிஃபைஸ் பண்ணிடலான்னு அந்த பொண்ணு ஃபைனல் முடிவு எடுத்து எனக்கு பிளட் கேன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி போய் சொல்லி தளபதியை ஹர்ட் பண்ணலாம் அப்படின்றாரு. அண்டு அவங்க அப்பா பார்த்து வச்ச பொண்ணு, தளபதியோட அப்பா
பார்த்து வச்ச பொண்ணுக்கு வந்து கிட்னாப்பர்ஸ்லாம் கடத்திடுறாங்க. அண்ட் ஆஃப்டரா தளபதி விரும்பின பொண்ணு கூட தளபதிக்கு கல்யாணம் ஆகுது. தளபதி வந்து அந்த கச்சேரியில பாக்குற பொண்ணு கூட தளபதிக்கு கல்யாணம் ஆகுது. அதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீ அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்க போய் பார்க்கலாம். தளபதியோட 19வது படம் பிரியமுடன். இந்த படத்துல தளபதியோட பேர் வசந்த். வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்துல வந்து தளபதி வந்து ஒரு பணக்கார பையனா இருக்காரு. அண்ட் அவர் நினைச்ச பொருள் எல்லாமே தளபதி வாங்கிடணும். அவருக்கு கிடைக்காதது, அவர் ஆசைப்பட்டு அவருக்கு ஏதாவது கிடைக்கலன்னா அந்த பொருள் அழிச்சிடணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காரு நம்ம விஜயனா. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் மேல ஆசைப்படுறாரு, அந்த காரை வாங்கிடணும். இல்லை அவரால் வாங்க முடியலன்னா அந்த காரை வேற யார் கைக்கும் போகக்கூடாது, அவருக்கு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர்ல நம்ம விஜயனா இருக்காரு. அவர் வந்து ராஜஸ்தானுக்கு ஒரு ட்ரிப்புக்கு போறாரு. ராஜஸ்தானுக்கு ட்ரிப் போகும்போது பிரியான்ற ஒரு பொண்ணு அவர் பாக்குறாரு. ஒரு லவ்ஸ் ஃபர்ஸ்ட் சைட் விஜயனாக்கு அந்த பொண்ணு மேல. அண்டு அந்த பொண்ணு வந்து சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து வசந்தகுமார் அப்படின்ற ஒருத்தர் அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. அண்டு அந்த பொண்ணுகிட்டே அந்த விஷயம் விஜயனாக்கு தெரியுது. அந்த பொண்ணுகிட்ட நான் தான் வசந்த்குமார் அப்படின்னு நம்ம விஜயண்ணா வந்து சொல்றாரு. அந்த பொண்ணு நம்பி அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ரியல் வசந்தகுமார் வந்து அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஆனா அந்த பொண்ணுக்கு விஜயனாவை பத்தி தெரிய வந்து எல்லாம் தெரியும் போது விஜயனா பொண்ணுமே தெரிஞ்சிச்சு. அண்டு அந்த பொண்ணு வந்து விஜயனா கிட்ட நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் விஜயனாக்கு வந்து அவரோட ஆசை வந்து ஒன்று அவர் நினைச்சாருன்னா அதை அடைஞ்சிடணும், இல்லை அந்த பொருளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு விஜயனா. பட் ஆனால் லவ்ல அதுக்கு அகெயின்ஸ்டா நடக்கிறாரு. அந்த அவருக்கு கிடைக்கணும் இல்லைன்னா அதை அழிச்சிடணுன்றத விட்டுட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு அவரே அழிச்சுக்கிறாரு விஜயனா. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு அவரே சூசைட் பண்ணிக்கிறாரு. ஒரு ராஜஸ்தான்ல ஒரு மலை மேல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. அதான் இந்த படத்தோட கதை. தளபதியோட 20வது படம் நிலாவே வா. இந்த படத்துல தளபதியோட பேர் சிலுவை. வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். தளபதி வந்து இந்த படத்துல ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்த ஒரு பையனா இருக்காரு. அப்புறம் தளபதியை வந்து கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர். அந்த அவங்களோட மீனவ சமூகம் அண்டு பீச் சைடு அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்கன்றத பாக்கிறதுக்காக சென்னையில இருந்து ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணுக்கும் தளபதிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ் ஆரம்பிக்குது. அண்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஹிந்து, தளபதி வந்து கிறிஸ்டின் அப்படின்ற காரணத்தினால அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல. அண்ட் இந்த காரணத்தினால அந்த பொண்ணோட அப்பா வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், கவர்மெண்ட்லயே பெரிய பதவியில இருக்க ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாண மேடை வரைக்கும் போயிருச்சு. அந்த மாப்பிள்ளைக்கு வந்து இவங்க லவ் பண்ண விஷயம் எல்லாம் தெரிய வருது. அண்ட் அந்த மாப்பிள்ளை வந்து வேற கத்திய பெருசாக்காம ஒரு மெச்சூர்டா அந்த மேடையில ஸ்டேஜில் போயிட்டு இன்டர் காஸ்ட் ரிலீஜியன்ஸ் வேற மதத்தை சார்ந்தவங்க கல்யாணம் பண்றது அதெல்லாம் நார்மல், அவங்களோட விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவங்க தளபதிக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அந்த மாப்பிள்ளை. அவங்களோட அந்த மாப்பிள்ளையோட தலைமையில அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகுது. இதான் இந்த படத்தோட கதை.